பயணம் மனசுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பயணம்னா ரொம்ப செலவு பண்ணி நெடுந்தூரம் போகணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. நம்ம அருகாமையிலேயே நம்மளுக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம பார்வையில் படாத ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. எப்படி புதிய மனிதர்களுடன் பழகுவது ஒரு உற்சாகம் தருதோ, அதே மாதிரி புதிய இடங்களை பார்ப்பதும் மனசுக்கு ஒரு உற்சாகமான விஷயம். அங்கே ஏகப்பட்ட ஆச்சரியம், நம்மளுக்கு தெரியாத ஏகப்பட்ட தகவல்கள் நம்மளுக்கு காத்திருக்கு. இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிற இடம் குட்லாடம்பட்டி ஃபால்ஸு. இது பக்கத்தில் ஸ்ரீ ரமணகிரி அவரோட ஜீவசமாதி அடைஞ்ச ஆசிரமம் அங்கே இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடம் வாடிப்பட்டி அருகே அமைஞ்சிருக்கு. போர்வே ட்ராக்கில் போய் போட்டோம்னாலே குட்லாடம்பட்டி ஃபால்ஸுக்கு இது வழியை கட்டும். அந்த ஃபால்ஸு பக்கத்தில் தான் ரமணகிரி ஆசிரமம் இருக்குது. அங்கே முன்னாடியே இதுக்கு வழிகாட்டி பலகைலாம் வச்சுருப்பாங்க. பொதுவாக இந்து மதத்தில் எத்தனையோ துறவிகள், சித்தர்கள், அவங்கள பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். இந்த ரமணகிரி என்பவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு ஃபாரினர். இந்து மத கருத்துக்களால் அவர் ஈர்க்கப்பட்டு ரமணரோட சீடராகி துறவரம் மேற்கொண்டு சித்தராயிருக்கிறாரு. அவர் 34 வயசுலேயே மறைஞ்சிட்டார். அவர் ஜீவசமாதியான இடத்த நோக்கி தான் கேள்விப்பட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரோடெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் ரோடாக தான் இருக்குது. அதிக நடமாட்டம்லாம் இந்த ரோட்டில் இல்லை. அங்கங்கே அப்பப்போ சின்ன சின்ன ஒரு கிராமம், ஒரு 10 வீடு 20 வீடு இருக்கிற மாதிரி ஒரு கிராமம் தான் தென்படுது. பொதுவாக சீசன் நேரத்தில் இந்த குட்லாடம்பட்டி ஃபால்ஸில் நல்லா தண்ணி வரும். அந்த சமயத்தில் ஏகப்பட்ட பேர் இங்கே போக வரன்னு இருப்பாங்க. இந்த ஏரியா கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இந்த சீசன் இல்லாத சமயத்துலலாம் பார்த்தோம்னா இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். இந்த வழியில் பெருசாக கடைகள்லாம் அதிகம் இல்லாதனால கொஞ்சம் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடுறது நல்லது. மதுரை பெரிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு டவுன் பஸ்லாம் கூட இருக்குது. இது சிறுமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஏரியானால இயற்கையை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. பொதுவாக அந்த ரெயின் சீசன்னால் அந்த தண்ணி விழுந்து அந்த ஓரத்தில் தண்ணிலாம் ஓடிட்டுருக்கும். தண்ணி போகிற கால்வாயெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பசுமையாக இருக்கும். இப்போ சீசன் ட்ரையாக இருக்கிறதுனால அந்த தண்ணி ஓடுறதுனால நம்ம பார்க்க முடியறதில்ல. இருந்தாலுமே இந்த இடம் ரொம்ப அழகாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். இது ஊரை விட்டு ரொம்ப தள்ளி ரிமோட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. மேலும் ரமணகிரி சித்தரை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் என் மனைவி கூப்பிட்டு இங்கே போயிட்டுருக்கேன். இந்த இடத்த நீங்களும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த காரணம். இந்த குட்லாடம்பட்டி வந்துட்டோம். அந்த ஃபால்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மண்டோடு போகும். அங்கேயே ரமணகிரி ஆசிரமம்னு போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்காது. உள்ளே நுழையிறப்ப பார்த்தோம்னா அது ஒரு பெரிய மாந்தோப்பாக இருக்குது. இந்த ஆசிரமத்துக்கான என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக சாதாரணமாக தான் இருக்குது. நான் கூட ஆரம்பத்தில் பார்த்துட்டு இதாக இருக்காதோ, ஏன்னா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. நாங்கள் திரும்பி கூட காரத்தில் ரிவர்ஸ் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியே 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு திரும்பி உள்ளே நுழையிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா 5 பாருக்கு ஒரு மகிழ் மேய்ஞ்சிட்ருக்கு. அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆசிரமத்துக்குள்ளே வந்துட்டோம். இது சுவாமி ரமணகிரி ஜீவசமாதி அடைஞ்ச இந்த இடம். அவருடைய புகைப்படங்கள்லாம் இங்கே அமைக்கப்பட்டு இருக்குது. நாங்கள் சிறிது நேரம் தியானத்தில் இங்கே ஆழ்ந்தோம். அவர்கள் ஞானிகள். அவங்க உடலை விட்டாலும் கூட அவங்க ஆத்மார்த்தமாக அங்கே தான் இருக்காங்க, நம்மளை வழி நடத்துகிறாங்க. அது நல்லாவே உணர முடிஞ்சது. சுவாமி ரமண பிரசானந்தா என்பவர் இந்த ஆசிரமத்தை தற்சமயம் நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. அவங்க மிகுந்த அன்புடனும் கருணையுடனும் எங்களை வரவேற்று எங்களுக்கு உபச்சாரம் பண்ணாங்க. அது பற்றி இல்லாமல் ரமணகிரி சுவாமி பற்றி ஏகப்பட்ட தகவல் அவங்க சொன்னாங்க. சுவாமி பேசின ஆடியோ நம்மளுக்கு கிளியராக ரெக்கார்ட் ஆகாதனால அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நானே சொல்லிடுறேன். ரமணகிரி சுவாமி ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். 1921ஆம் ஆண்டு அங்கே பிறந்து ஒரு 21 வயசு வரைக்கும் அங்கே அவர் இருந்திருக்காரு. அது இல்லாமல் செகண்ட் வேர்ல்டு வாரில் அவர் கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மேற்படிப்புக்காக இங்கே இந்தியாவில் உள்ள பனாரஸ் பல்கலைக்கழகத்துக்கு வராரு. அங்கே அவருக்கு
குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவர்கிட்ட அவர் பாடம்லாம் படிச்சிருக்காரு. சமஸ்கிருதத்தில் நல்ல தேர்ச்சிலாம் பெற்றிருக்காரு. ஒரு விடுமுறை நாளில் இமயமலையில் உள்ள மகா அவதார் பாபாஜியோட கேவில் உட்காந்து அவர் மெடிடேஷன் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஆன்மீக ஞானம்லாம் அவருக்கு கைகூடி இருக்கு. நீ தன் வழி ஒரு ஆன்மீகவாதியாக தான் இருக்கணும்னு அவர் அங்கே முடிவு பண்ணுறாரு. அதன் பின் அவர் கல்கத்தா செல்கிறாரு. கல்கத்தாவில் ஒரு துறவியிடம் அவர் ஆன்மீக அனுபூதிகள்லாம் பெற்று அதன் பின் அன்னை அரவிந்தரை சந்திக்கணும்னு ஆர்வம் கொண்டு அவர் சென்னைக்கு வராரு. சென்னையிலேருந்து அன்னை அரவிந்தரை சந்திக்க அவர் செல்கிறப்ப ஒரு முஸ்லீம் நண்பர் அவர்கிட்ட நீங்கள் திருவண்ணாமலை சென்று ரமணரை தரிசனம் பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னதுக்கேற்ப ஸ்ரீ ரமணரை பார்க்க திருவண்ணாமலைக்கு போகிறாரு. திருவண்ணாமலையில் சிவராத்திரிக்கு ஒரு 3 நாள் முன்னாடி அவர் தங்கியிருக்காரு. சரியாக சிவராத்திரி அன்னைக்கு ஸ்ரீ ரமணர் ஒளி ரூபத்தில் ஞானத்தை ரமணகிரிக்கு வழங்குறாரு. அவருடைய தேடலுக்கெல்லாம் விடை அவருக்கு அங்கே கிடச்சிடுது. ஸ்ரீ ரமணர் ஒரு ஓடு, அதாவது அப்போ ஞானிகள்லாம் ஒரு ஓட்டில் உணவு வாங்கி தான் அங்கே சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஓடை ரமணகிரிக்கு தந்து நேர்பட்டு வழியை நீ பார்த்துட்டு நீ சுதந்திரமாக நீ செயல்படுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதன் பின் பல்வேறு பகுதிகளில் சுற்றி திரிந்து திருமூல அடிவாரத்தில் உள்ள இந்த அருவியில் குளிக்கிறப்ப இந்த இடம் அவர் பிடிச்சி போகுது. ரமணர் இந்த இடத்துல அவர் உத்தரவு கொடுத்ததை அவர் நினைக்கிறாரு. இந்த இடத்துல அவர் ஆசிரமத்தை ஏற்படுத்துகிறாரு. இங்கே ஒரு குடில் அமைச்சு விநாயகர் சிலை வச்சு தன் ஒரு 7 வருஷம் இந்த இடத்துல உயிரோடு அவர் இருந்திருக்காரு. தன்னுடைய 34வது வயதில் அவர் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிடுறாரு. அநேகமாக அது 1955ஆம் ஆண்டாக இருக்கணும். இப்போ அவர் மறைந்து அவர் உடல் தான் மறைஞ்சிருக்கு, அவர் அங்கே தான் இருக்கார். இந்த 2025 அவர் முக்தி அடைஞ்சு 70 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னமும் இந்த ஆசிரமம் தன் சேவையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் வருது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் சென்டராக செயல்பட்டுக்கிட்டு வருது. யார் வேணாலும் இங்கே வரலாம், அவங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இங்கே பண்ணலாம். சிவராத்திரி, பௌர்ணமி போன்ற தினங்களில் பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வராங்க. ஞானம் கேட்டால் ஞானம் கொடுக்குறாரு, பொருள் கேட்டால் பொருள் கொடுக்குறாரு. ஸ்வீடன் நாட்டில் பிறந்து ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து, அதுவும் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து இந்து மத கோட்பாடுகளை தழுவி இங்கே அவர் முக்தி அடைஞ்சு நம்ம மண்ணில் அவர் இருக்கிறது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஆன்மீகத்தில் நாட்டை உள்ளவங்களும் சரி, என்றைக்காச்சும் குற்றாலம்பட்டி ஃபால்ஸில் குளிக்க வரவங்களும் சரி, இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு முறை வந்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ரமணகிரி சுவாமிகளின் ஆசி கிடைக்க எங்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.